Hi guys, welcome to our channel Shiva's Vlog. இன்றைக்கி நம்ம Thursday வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய விஷயங்கள் ஹாப்பியாக நடந்துச்சு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன்றா ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சிவாகுட்டியை வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார். அதனால இன்றைக்கி எப்படினாலும் பஸ்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் ஃபாஸ்ட்டாக கிளம்பிக்கிட்டுருக்காரு. நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி சமையல் எல்லாமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே முடிச்சுட்டேன். அன்றைக்கி அதனாலேயும் நான் வந்து தீபம் ஏற்றலை, ஸ்ட்ரைட்டாகவே கிச்சன் ஒர்க்குக்கு போயாச்சு. சிவாக்குட்டி நேற்று நைட்டே சொல்லிட்டாரு, காலையில் எனக்கு ஃபாஸ்ட்டாக லன்ச் ரெடி பண்ணி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிவாக்குட்டிக்காக ஃபாஸ்ட்டாக லன்ச்சை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவரோட ஒர்க்கையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு எனக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவருக்கு கிளம்பிகிட்ருக்காரு. சிவாக்குட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அதை பண்ணிடவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைப்பார். அவர் வெளியில் பார்க்க சின்ன பையன் மாதிரி தான், மைண்ட்குள்ளே வந்து அவர் நிறையா விஷயங்கள் யோசிப்பார். ஒரு தடவை நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவங்கள அந்த விஷயத்த சொல்ல விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிளம்பி போயிட்டார், பஸ் ஸ்டாப் போயிட்டார். நான் இப்போ வந்து லஞ்ச் பேக் ரெடி பண்ணிவிட்டு நான் பின்னாடி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அவர் ஆளுக்கு முதல்ல கிளம்பி போயிட்டார். இப்போ நானும் ரெடி ஆகிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாப் கிளம்பிட்டோம். நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு மாதா கோவில் இருக்குது, அங்கே தான் ஸ்டாப்பு. இந்த மாதா கோயிலுக்கு உள்ளே போய் டேர்னிங் பஸ் திரும்பி வரும். ஆனால் சிவாக்குட்டி பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகும்போதே ஏறிடுவார். சரி ஏறிட்டாரே அப்படின்னு சொல்ல வீட்டுக்கெலாம் வரக்கூடாது, திருப்பி பஸ்ஸு ரிட்டன் வரும்போது நின்று அவருக்கு பாய் சொல்லணும். அப்போ தான் அவருக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். சிவாக்குட்டி போனதுக்கப்புறம் பாப்பா அங்கே கோயிலில் சுற்றி ஓடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு, ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து நல்ல தூக்கம் வந்துடுச்சு. குளிக்க வைக்கவும் இன்னும் நல்ல தூக்கம். சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அப்படியே தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்தோடையே சாப்பாடையே ஊட்டி விட்டாச்சு. ஒரே அழுகை, அது இதுன்னு சொல்லி கதையை சொல்லி பாப்பாவுக்கு ஒரு வழியாக சாப்பாடை ஊட்டி விட்டாச்சு. ஊட்டி விட்ட உடனேயுமே பாப்பா அப்படியே படுத்து அப்படியே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு சரி ஏதாவது வேலையை பார்க்கலாம், பாத்திரம்லாம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். எப்போயுமே காலையில் விழுகிற பாத்திரத்தை வந்து மார்னிங் கழுவி வச்சுருப்பேன். ஆனால் அன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் அண்ணி வந்துட்டாங்க. அதாவது நேற்று என்னோடய அத்தை வந்தாங்கல்ல, இன்றைக்கி வந்து பாப்பா அவங்க அத்தை வந்திருந்தாங்க. அதாவது என்னோடய நாத்தனார் அவங்க வந்து பக்கத்தில் ரேஷன் கடைக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு சரி, ஏன்னா எங்களை 4-5 நாளாக பார்க்கல. நாங்கள் எப்போயுமே ஈவினிங் ஆச்சுன்னா அண்ணி வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் சேராக இருக்குது, அந்த சைடு வந்து பாதை கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகாமல் இருந்தோம். ஸோ அவங்க அத்தை சவுண்டு கேட்ட உடனே குட்டியம்மா தூங்கிட்டு இருந்தவங்க கையெல்லாம் தட்டி எந்திரிச்சிட்டு அப்படியே அவங்க அத்தையோட கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அத்தை கிளம்பிட்டாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு, என்னோட ஸ்கூல்மேட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவள் எனக்கு கால் பண்ணிட்டான். கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் அவன் கூட பேசவே இல்லை. இப்போ தான் கால் பண்ணான். சரி என்ன எப்படி இருக்க ஏதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, சும்மாதான் கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து கடைசியில் 1 ஹவருக்கு மேலேயே பேசியிருக்கோம். அவள்கிட்ட பேசின டைமிங் பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்த பிறந்திருக்கு, எனக்குன்னு ஒரு வீட்டுக்காரர் இருக்கார், எல்லாமே மறந்து போயிடுச்சு. நாங்கள் 2 பேருமே சொல்லப்போனால் நாங்கள் 2 பேருமே, அவளுக்கும் அதே ஃபீல் தான், எனக்கும் அதே ஃபீல் தான். நாங்கள் 2 பேரும் மறுபடியும் எங்கள் ஸ்கூல் லைஃப்க்கே போயிட்டோம். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தியா பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ் ரூமில் உட்காந்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணது, நாங்கள் விளையாடினது எல்லாமே எங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி 1 ஹவர் எப்படி போச்சு அப்படின்றதே தெரியல. அதுக்கப்புறம் அவளும் சரி ஓகே ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டா. அவள்கிட்ட பேசினதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா சிவாக்குட்டி வர டைம் ஆயிடுச்சு. அப்புறம் சிவாக்குட்டி வந்துட்டார். சிவாக்குட்டி வந்ததுக்கப்புறம் நானும் சிவாக்குட்டிக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வீடையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, அன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா யோகா கிளாஸ் இல்லை. அப்புறம் ஈவினிங் மித்து வந்திருந்தார் வீட்டுக்கு. மித்து எதுக்கு வந்தார் அப்படின்னா அண்ணி வந்து மதியானம் வந்தாங்கல்ல, வந்தவங்க வந்து சாப்பாடு எதுவும் நீ ஈவினிங் செய்ய வேண்டாம், நைட்டு செய்ய வேண்டாம், நான் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ அதை கொடுக்கறதுக்காக கண்ணா மாமாவும் மித்துவும் வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக மித்து வந்து பாப்பா கூட விளையாட, சிவா குட்டி கூட பேச அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் மித்துவும் கிளம்பிட்டார். மித்து கிளம்பினதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கால் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபோன்லேயே போச்சு. ஆனால் ரொம்ப ஜாலியாக போச்சு. அதை அவள் பேசி அந்த காலையில் இன்னொரு ஃப்ரெண்ட் பேசி வச்சதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் எல்லாமே குழந்த மைண்ட் மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாவெல்லாம் தூக்கி விளையாட அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸ்கூல் எனக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டோம் அப்படின்ற மைண்டே இல்லாத மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா கால் பண்ணியிருந்து ரித்விகா குட்டி கூட எல்லாம் பேசினோம். ரித்விகாவும் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் திருப்பி ஈவினிங் அதாவது நைட் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயும் போல் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் டீப் க்ளீனிங். என்னென்னா வியாழக்கிழமை எப்பயுமே ஏதாவது ஒன்று டீப் க்ளீனிங் பண்ணிடணும். இது எனக்கு நான் வந்து ஒரு பழக்கம் வச்சுருக்கேன். வியாழக்கிழமை அப்படின்னா ஒன்று கிச்சன் டீப் க்ளீனிங் பண்ணிடணும், அப்புறம் இல்லை அப்படின்னா பாத்ரூம், இந்த மாதிரி வந்து ஹால், பெட்ரூம் எதையாவது ஒன்று வீக்லி ஒன்ஸ் 4 வாரம் வருதுன்னா இப்போ நம்ம 4 இடத்த டீப் க்ளீனிங் பண்ணோம் அப்படின்னாலே வீடு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அன்றைக்கி கிச்சனை டீப் க்ளீனிங் பண்ணிட்டேன். அதே மாதிரி தேவையில்லாத மசாலா ஏதாவது இருக்குது, அதாவது டேட் எக்ஸ்பயர் ஆன மசாலா ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் போட்டுட்டு, அதே மாதிரி பேக் உடைக்காத மசாலா ஒரு பாக்ஸ்லையும், பேக் உடைச்ச மசாலாவெல்லாம் ஒரு பாக்ஸில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் ஒன்று ஒன்றா கழுவி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இன்றைக்கி டாஸ்க்கை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அதை பற்றின ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.